ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன குக்கிங்னா, ஒரு வடைப்பாவ் ரெசிபி. யார் வடைப்பாவ் ரெசிபி இன்றைக்கி செஞ்சு கொடுக்குறாருன்னா, எங்கள் வீட்டுக்காரர் தான். அவங்க தான் சரி இன்றைக்கி நான் உனக்கு வடைப்பாவ் செஞ்சு தரேன்னு வடைப்பாவ் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ நான் சொல்கிறேன் எப்படி வடைப்பாவ் ரெசிபியை பற்றி சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடலை மாவு திக்காக பேட்டர் கலக்கி வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஜீரகம் போடணும். ஜீரகம் கொஞ்சம் வெடிச்சப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் லேசாக வதங்கினப்புறம் அதில் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மசிச்ச உருளைக்கிழங்க போடணும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. நான் இன்றைக்கி போடலை, ஏன்னா என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. ஸோ அதனால் நான் கொத்தமல்லி போடல. கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா பால் மாதிரி உருண்டை பண்ணி பிடிச்சி அது வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு உருண்டையை என்ன பண்ணணும்னா, அந்த நீங்கள் திக்காக கடலை மாவு பேட்டர் பண்ணிங்களே அதில் டிப் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் அது கடாயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறமா வடைப்பாவ் பன்னு, அதுக்குன்னு தனியாக ஒரு பன்னு கிடைக்கும். வடைப்பாவ்னு பன்னு சொல்லுவாங்க அந்த பன்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பன்னு. அது வாங்கி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஈஸி தான் இந்த ரெசிபி, ஒரு கஷ்டம் இல்லை. அந்த பன்னை அப்படி வெட்டி பீச்சில் 2ஆக வெட்டி இந்த வடாவை வச்சிடணும். வடான்னு சொல்லுவாங்க இந்த போண்டாவை. ஸோ வடைப்பாவ் ரெடி. இவ்வளோதாங்க ரெசிபி. அன்றைக்கி நான் சாயந்தரமாக தான் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்தாரு. அது கூட டீ வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவர் மீந்து இருந்தது. ஸோ அதை இந்த மாவில் இருந்ததா அதை மிக்ஸ் பண்ணி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணார். அதுவும் நல்லா மொறு டேஸ்ட்டாக வந்தது. என்னங்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் உப்பு கம்மியாகிடுச்சு. ஓகே, உப்பு கம்மியானாலும் பரவாயில்ல, ஜாஸ்தி தான் ஆகக்கூடாது. அதனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.